ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனியா சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அமுதா வந்துட்டு என்னவோ ஏதோ பிளான் பண்ணி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டா. ஆனா அதை சும்மா விடுவாங்களாம இனியா. அநியாயத்தை கண்டா பொங்கி எழுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவங்க மனசுக்குள்ள இருக்க மனசாட்சி உறுத்தி எழுது. உடனே நம்ம கௌரி இருந்துட்டு போனை போட்டு, ஐயோ இனியா நான் என்னத்த சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்னு. ஐயோ சொல்லுங்க அத்தாங்க. ஐயோ அதை எப்படி என் வாயால சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு காமெடி பண்ண. உடனே இனியா வந்துட்டு, ஐயோ உங்க வாயால சொல்லாம இப்ப நீ என் வாயால சொல்ல முடியும், சொல்லுங்க அத்தா ஏன் தான் ஓவரா பண்ணிட்டு அப்படின்னு. ஐயோ நீ நினைச்சது ஒண்ணு, இங்க நடக்கிறது ஒண்ணு. நீ அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அமுதா வீட்டை விட்டு துரத்துறான், அவ ஆட்ட மாதிரி வந்து ஒட்டிக்கிட்டான். இப்ப அவள் நாங்க என்ன பண்ணி வீட்டை விட்டு துரத்துட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு உட்காரி வச்சுக்கிறாங்க. ஐயோ இப்படி எல்லாமா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பறந்து அடிச்சுட்டு ஓடி வராங்க. இதோ வந்துட்டேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோல கொடுன்னு வந்துருக்காங்க. எவ்வளவு தைரியம் தான் அந்த அமுதா வீட்டுக்குள்ள வந்திருப்பா. அவளை இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு வீட்டை விட்டு தொத்தது நாங்க பட்ட பாடு இருக்கே. ஐயோ அது நம்மளை படிச்ச அந்த பிரம்மனுக்கு தான் தெரியும். அவ்வளோ கஷ்டப்பட்டு தொத்துனா மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்கானா, எவ்வளோ பெரிய தில்லாலாம் கிடையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓடி வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள பார்த்தா யாரையும் நின்றுட்டு, உங்களுக்கு காஃபி வச்சு தட்டா, டீ வச்சு தட்டா, இவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வரைஞ்சிட்டு இருக்காங்க. உடனே போனா இனியா, அக்கா உனக்கு அறிவு இருக்கா, கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா இல்லையா, உன்னை கொலை பண்ண பார்த்தாங்க இவங்க, அவங்களுக்கு போய் காஃபி வச்சு கொடுக்குறீங்க, அது வச்சு கொடுக்குறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிங்கிறாங்க. உடனே இனி உனக்கு அறிவே இல்லையா, அங்க பாருங்க சித்தி தலையில அடிபட்டு இருக்கு, அதனாலதான் அவங்கள கொஞ்சம் நல்லா பாத்துக்கிறது நம்ம கடமை இல்லை அப்படின்னு. ஐயோ அக்கா நீ இவ்வளோ ஏமாளியாக்க போய் தான் உன்னை இவ்வளோ ஆட்டி படிக்கிறாங்க, அது கூட உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டனை எடுத்துட்டு வந்து அவங்க நெத்தில இருக்கிற ரத்தத்தை தொடச்சி பார்த்தா அது உண்மையான காயம். ஆடப்பாவி எப்பறம் எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லா உண்மையும் சொல்றாங்க. இது எல்லாமே மாயாவும் அமுதவும் சேர்ந்து போட்ட பிளான். இது தெரியாது இவங்க எல்லாருமே பலிக்கடவாயிட்டாங்களே. அவங்க வந்து முதலே பிளான் போட்டாங்க, எப்படி இருந்தாலும் இந்த இனியை வந்துக்கிட்டு இது போலியான புண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தொடச்சி பார்த்தாலும் பாப்பா, அதனால உண்மையிலே அடிபடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு செவுத்துல பிடிச்சி நம்ம இச்சு விட்டாங்க. அது இப்போ யூஸ் ஆச்சு பாத்தீங்களா. 1000 தான் இருந்தாலும் இந்த ப்ராடு பித்தலாட்ட வேலைகளாம் தலைவி யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மாயாவும் அமுதாவும் தான். இவங்க 2 பேரும் இருக்கிற இடத்துல எதுவுமே விளங்காது, எதுவும் உருப்பட இருக்காது. ஆனா அதுங்க பிளான்ல மட்டும் அது கரெக்டா இருக்குங்க. அதை வந்து இப்படி பண்ணதுனால இப்ப தப்பிச்சிருப்பேன். உடனே நம்ம இனியா வந்துட்டு ஐயோ உண்மையில தான் அடிபட்டுருக்கு போல, இவங்களுக்கு வந்து நம்ம தப்பு பண்ணிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க இனியா. ஆனா இவங்க ஃபீல் பண்ணது எல்லாமே தப்புன்னு சொல்லிட்டு இவங்க கூடிய சீக்கிரத்திலே ஃபீல் பண்ண போறாங்க. ஏன்னா இது எல்லாமே நாடகம் தானே, அது தெரியாது, எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்க. இருந்தாலும் நல்ல செய்யறதுக்கு நல்ல அபிப்பிராயம் நம்ம அமுதா மேல கொஞ்சம் கூட இல்லைங்க. அதுக்கப்புறம் இனிய சீரியல்ல என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும். தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ்.